உங்கள் குழந்தைக்கு 16 வயசு ஆயிடுச்சா? ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கில் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணலான்னு யோசிக்கிறீங்களா? இங்கே தான் நம்ம பேரண்ட்ஸ் ஒரு காமனான ஒரு மிஸ்டேக் பண்ணுறோம். உங்கள் குழந்தைங்க டிஸ்ட்ரிக்ட் ஆடி இருப்பாங்க, ஸ்டேட் வரைக்கும் போயிருப்பாங்க, நேஷனல்ஸ் ஆடி இருப்பாங்க, மெடலும் இருக்கும், சர்டிஃபிகேட்டும் இருக்கும். ஸோ 16-17 வயசில் ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்ளை பண்ணும்போது டாக்குமெண்ட்ஸ் கம்ப்ளீட்டாக இல்லை அப்படின்னு சொல்லி உங்கள் ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகிடும். குழந்தைங்க 12 வயசோ சின்ன வயசுல இருந்தோ விளையாடுறாங்க. பட் அதுக்குள்ள டாக்குமெண்ட்ஸை ஃபைல் பண்ண ஆரம்பிக்கிறது நம்ம ஸ்போர்ட்ஸ் கோட்டா எப்போ அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறோமோ அப்போ தான் ஃபைல் பண்ண ஆரம்பிக்கிறோம். நம்ம மெடல் எல்லாம் பத்திரமா ஷோகேஸில் அழகாக வச்சிடுறோம். ஆனால் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் எங்கேயாவது பேக்கில் வச்சிடுறோம். ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்ளை பண்ணும்போது ஐயோ 9th ஒரு டிஸ்ட்ரிக்ட் சர்டிஃபிகேட் இருந்ததே, அதை வச்சா ஒரு 10 பாயிண்ட் கிடைக்குமே அப்படிங்கும்போது தான் நம்ம அதெல்லாம் தேடுறோம். ஸோ இந்த டாக்குமெண்ட் கலெக்ஷன் 16 வயசுல ஆரம்பிக்க கூடாது. நம்ம அந்த குழந்தைங்க எப்போ விளையாடுறாங்களோ அப்போ இருந்தே அந்த சர்டிஃபிகேட்ஸ் கலெக்ஷன்ஸ் நம்ம ஆரம்பிக்கணும். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்ளிகேஷன் ஒரு ஜேர்னியோட ப்ரூஃப். இந்த ஜேர்னி ஒரு குழந்தை 12 வயசுல இருந்தே வேணும். அவங்க டிஸ்ட்ரிக்ட் ஆடி இருப்பாங்க, ஸ்டேட் ஆடி இருப்பாங்க, அந்த சர்டிஃபிகேட்ஸ் வேணும், ஸ்கூல் சர்டிஃபிகேட்ஸ் வேணும். அதே மாதிரி கோச் ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் இருந்திருக்கும், பார்ட்டிசிபேஷன் லெட்டர்ஸ் இருந்திருக்கும். இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு இயர் வைஸ் ஒரு ஃபைலில் கண்டிப்பாக நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஒரு மெடல் நம்ம என்ன சாதிச்சோம் அப்படிங்கிறத சொல்லும். ஆனால் அந்த சர்டிஃபிகேட் தான் அதை எப்படி நம்ம அங்கே சேர்ந்தோம் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப். ஸோ உங்கள் குழந்தை ஸ்போர்ட்ஸில் சீரியஸாக இருக்கிறாங்க, டிஸ்ட்ரிக்ட் பார்ட்டிசிபேஷன் பண்ணுறாங்க, மெடல் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போமே இந்த டாக்குமெண்ட் கலெக்ஷன் ஜேர்னியை கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு இந்த செக்லிஸ்ட் ஏதாவது வேணும் அப்படின்னா ஃபைல்னு கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம்.